அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வக்ர சனி பயிற்சியால் இனி உங்கள் காட்டில் மழைதான், இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் சனி வக்ர பயிற்சியின் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிக பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக சனி பயிற்சி அமைவதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதீதமான மாற்றத்தையும் பல்வேறு வகையான தாக்கத்தையும் மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான். அப்படிப்பட்டவர் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக நவ கிரகங்களிலே பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் சனி பகவானுடைய வக்ரகதியும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனிக்கு நிகராக கொடுப்பாரும் இல்லை, சனிக்கு நிகராக கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லிவிடலாம். நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை கெடுப்பதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சக்தியை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் குரு பகவானுடைய அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட மனிதர்கள் பெரிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் எந்த விதமான கஷ்டத்தையும் சிரமத்தையுமோ அல்லது பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லாது இருப்பதற்கான சூழல் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. சனி பகவான் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுவார். எனவேதான் அவரின் மீது இருக்கக்கூடிய அதீத பயம் என்பது சனி பகவானுடைய சஞ்சார அமைப்பையும் அவருடைய வக்ரகதியும் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயை அவர் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு அவ்வளவு சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. கர்மாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழ்கிறார். எனவேதான் தற்போது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றாலும் 10ஆம் இடத்தை நோக்கிதான் நகர போகிறாருங்க. எனவேதான் தனி வக்ரகதியில் திரும்பினாலும் மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல பலன்கள் தான் கிடைக்குமே தவிர கெடு பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழல் இல்லை. இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற எந்தவிதமான பாதிப்புகளும் வக்ரகதியில் திரும்பினாலும் ஏற்படுவது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவேதான் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல மெயின் பிக்சர்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சனி வக்ர நிவர்த்தி பெற்றாலும் லாபஸ்தானத்தில் பலம் பெறுவார். எனவே தற்போதிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரை வக்ரகதியிலும் அதற்கு பிறகு நேர்கதியில் லாபஸ்தானத்தில் வலுப்பெறுவாருங்க. எனவே இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு தனது சுப பார்வையால் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறார். அதே போன்று சனி பகவானுடைய பார்வையும் பல்வேறு இடங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தும். அதிலும் குறிப்பாக சனி பகவான் 3ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. சனி பகவானுடைய ஜென்ம ராசியில் அவருடைய பார்வை பதிவதால் இந்த தருணத்துல தொழில் வியாபாரத்தில் உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சி வக்ரகதியில் திரும்பினாலும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. 10ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள், தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. ஆயுள் ஸ்தானம் வள பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பார்வையில் இருந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படுவதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் பண வரவு அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. பண கஷ்டம் நீங்கும். சில நேரங்களில் அலைச்சலும் சின்ன சின்ன தடைகளும் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறார். லாபஸ்தானத்தை ஒப்பிடுகையில் வக்ரம் என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லை என்பதால் தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களை இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கிற திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. வேலை
இல்லாமல் அவதிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமையும். உத்தியோக காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நபர்கள் தற்போது குடும்பத்துடன் இணையக்கூடிய யோகமான ஒரு தருணமாக அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக ஆபத்தில் வக்ரம் பெற்று ஜீவனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட மிக சிறப்பான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே மிக சிறப்பான எதிர்காலம் அமையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஜீவனஸ்தான பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் தசாபதிகள் வலுவாக இருந்தால் நிச்சயம் நிறைவேறுவதற்கான யோகம் உண்டு. பலவேறு விதமான தடைகள் தாமதங்கள் நிச்சயம் விலகும். புதிய சலுகைகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மாறுதலும் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இது மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உட்பட உத்தியோக ரீதியான பல அதிரடியான நன்மைகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. சனி பகவான் இன்னும் சில மாதங்களுக்கு நவம்பர் 4 வரை வக்ரத்தில் சஞ்சரிக்க போகிறார். சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்பட்டாலும் அவர் லாபத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே லாபம் ஒரே சீராக இருக்கும். புதிய ஆர்டர்கள் மனதிற்கு நிறைவை கொடுக்கும். வியாபாரம் தொழில் ரீதியாக பல பயணங்களை மேற்கொண்டாலும் அவற்றின் மூலமாக அபிவிருத்திக்கு உதவியாக கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு. புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். குருவும் வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். புதிய விற்பனை நிலையங்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை ரீதியாக பல அதிரடியான மிக சிறப்பான புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும். செல்வாக்கு உயரும். அரசாங்க விருதுகளை பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. மற்ற துறையை விட கலைத்துறையில் திரைப்படத்துறையினருக்கு நல்ல வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எவ்வளவு குழப்பமான உட்கட்சி பூசல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எந்தவிதமான தடையும் இல்லை. படிப்பில் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட தனி விவசாயத்துறைக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பையே உருவாக்கி கொடுக்கிறார். எனவே அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எந்தவிதமான தொய்வின்றி நிச்சயமாக கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. இந்த தருணத்தில் சனி வக்ரம் பெற்றாலும் கூட பெண்மணிகளுக்கு தங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்களை, அதிலும் குறிப்பாக மேசராசிக்கார பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை சனி குரு உட்பட பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு எவை எப்படி நடைபெற வேண்டும் என்ற விருப்பமோ அவை அப்படியே நடைபெறும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் நிச்சயமாக சனி வக்ரம் பெற்றாலும் மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்.